நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 9ஆம் வீட்டை அதாவது 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். ஓரளவுக்கு இந்த ராசிநாதன் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஓஹோன்னு ரொம்ப பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு, முயற்சி பண்ணுறவங்களுக்கு முயற்சி பலிதமாகும். அதாவது ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இல்லையா, அப்போது முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்தை அதிபதி புதன் 4இல் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். அதே நேரத்தில் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் குரு பார்வையில் இருக்கிறதால தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். ஒரு சிலர் மனை வாங்கணும், வீடு வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும், இப்படி உங்களுடைய அபிலாஷை என்னவோ, இல்லை வீடு கட்டணும், உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி 4ஆம் இடம் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். அதாவது கல்விக்கூடங்கள்னால் பள்ளிக்கூடம், காலேஜஸ், யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தின் மூலம் நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அதில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு நல்லாசிரியர் விருது, அதுபோல் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், சொற்பொழிவாளர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு வாரம். நினச்சதை சாதிக்க போகிறீங்க. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சுகஸ்தானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ ரொம்ப சிறப்பு. அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம் நிச்சயமாக உண்டு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு
எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அதான் முக்கியம். 5 4 இருக்கார். 5 4 இருக்கிறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், எச்சரிக்கையோடு போங்க. இல்லை பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது, செவ்வாயும் பார்க்குறார். செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குறார். 7 5 தான் இருக்கார். அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் யோக பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மற்றபடி இந்த சனி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த சனி 9ல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் வக்ரமாக இருக்கிறதால முன்வீட்டு பலனை செய்வார். அப்போது உங்களுக்கு அஷ்டமத்து சனி பிரச்சனைகள் வந்தால் என்ன நடக்குமோ அதுபோல் சில வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், வீடு, அக்கம் பக்கம், நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் ஏதாவது ஒரு மனக்கசப்பு, மனஸ்தாபம், பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. சனி பகவானால் சில பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அரசு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம். வேலைவாய்ப்பு, அரசு துறையில் வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர், இப்படி கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிஷப ராசிக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம். மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.